வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமும் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாசமும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பத்தி கரகாட்டக்காரன் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு கவுண்டமணி செந்தில் இருந்தாலே கலகலப்பா இருக்கும்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் ராமராஜன் அவர்கள். நீங்க படத்துல பாக்குற கவுண்டமணி செந்தில் காமெடியில ரொம்ப கம்மி தான், ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோன்னா நிறைய பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பார் ராமராஜன் அவர்கள். அதுக்கு உதாரணமா ஒரு காட்சி வந்துட்டு எடுத்து காட்டுறார் ராமராஜன் அவர்கள். என்ன சீன் அப்படின்னா, ராமராஜன் அவர்கள் சோகமா இருப்பார் ஒரு சீன்ல. எதுக்காக அப்படின்னா, கனகாவை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்போ வந்துட்டு ராமராஜனோட தங்கச்சி வந்துட்டு காப்பி கொடுக்க வருவாங்க ராமராஜனுக்கு. அப்ப வந்துட்டு ராமராஜன் அவர்கள் அந்த காப்பி வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவாரு. அந்த நேரத்துல வந்துட்டு கவுண்டமணி சார் வந்துட்டு வருவாரு. அந்த காப்பி என் கையில கூட, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காப்பி வந்துட்டு கையில வாங்கி என்கிட்ட கொடுப்பாரு. நான் வந்துட்டு இந்த காப்பி வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவேன். அதனால அந்த ஒரு காப்பியை என் பக்கத்துல வந்துட்டு வைப்பாரு. அங்க வந்து செந்தில் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த காப்பி வந்து தெரியாதனமா குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி வந்து ஒரு காப்பி வந்துட்டு எடுக்கணும்னு நினைப்பாரு. அதை பார்த்த கவுண்டமணி சார் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, செந்தில் சார் வந்துட்டு காலால வந்து எட்டி மிதிச்சிருவாரு. கவுண்டமணி சார் வந்துட்டு இந்த ஒரு சீன் வந்துட்டு உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் ராமராஜன் அவர்கள். அந்த ஒரு சீன்ல வந்துட்டு ராமராஜன், கவுண்டமணி, ராமராஜனோட தங்கச்சி, இங்க 3 பேர் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சீன்ல செந்தில் அவர்கள் வந்துட்டு கிடையாது. நம்ம அந்த காப்பியை குடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம சீன்ல வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தி வந்து ஒரு காப்பி வந்துட்டு எடுப்பாரு. அதை பார்த்த கவுண்டமணி சார் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, செந்தில் சாரை காலால எட்டி மிதிச்சிருவாரு. இந்த ஒரு சீனை வந்துட்டு அப்படியே எடுத்துருவாங்க. இந்த மாதிரிதான் சீன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஐடியா வந்துட்டு இல்லையா. மொத்தத்துல அந்த ஒரு சீன் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வெறும் சோகம் மட்டும் தான் இருக்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திரைப்படத்துல அந்த சீனை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.